பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. 1000 வருஷம் பழமையான இந்த புத்தர் சிலையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ஹியூமனோட ஸ்கெலிட்டன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல ட்ரென்ஸ் மியூசியம் உள்ள இருக்க இந்த புத்தர் ஸ்டாச்சுல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் அதை சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த சிலைக்குள்ள நிஜமாவே ஒரு மனிதன் உட்கார்ந்து தியானம் பண்றது போல எலும்புக்கூடுகள் எல்லாம் தெளிவா தெரியுது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சிலைக்குள்ள இருக்க நபர் சைனாவை சேர்ந்த லிக்குவன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் 1100 AD ஒரு சைனீஸ் மெடிடேஷன் ஸ்கூல்ல சேர்ந்தவரனும் அவர் இறப்புக்கு அப்புறம் அவரோட அடுத்த வாழ்க்கையை தொடங்குறதுக்காக செல்ஃப் மமிஃபிகேஷன் ரொம்பவே கஷ்டமான ஒரு மெடிடேஷன் ட்ரை பண்ணிருக்காரு. அதாவது சாகரவரை தியானம் பண்ணி இறந்து போறது. இதுல ஷாக்கிங் விஷயம் என்னன்னா அப்படி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடல்ல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா சைனீஸ் வார்த்தைகளால் எழுதப்பட்ட பேப்பரை உள்ள வச்சுட்டு அவரோட உடலுக்கு மேல இப்படி சிலையா செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த சிலைக்குள்ள இருக்க உடல் இத்தனை வருஷம் எப்படி அழுகாம இருக்குன்னு அவர் உடல்ல கிடைச்ச பேப்பர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது செல்ஃப் மமிஃபிகேஷனா தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த துறவிகள் சில டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதுல ஒரு விதமான விஷமுள்ள தேநீரை குடிச்சு அவங்களோட உடலையே அந்த அளவுக்கு விஷத்தன்மையுள்ளதா பக்குவப்படுத்துவாங்களாம். அதனால நுண்ணுயிர்கள் எல்லாம் அவங்களோட உடல்ல சிதைக்காத அளவுக்கு விஷமுள்ள மாதிரி பதப்படுத்திக்கொண்டு தெரிய வருது. உலகத்திலேயே ஒரு சிலைக்குள்ள மம்மி இருக்கிறது இதுதான் முதல் முறைன்னு பேசப்பட்டாலும் இந்த செல்ஃப் மமிஃபிகேஷன் ப்ராசஸ் அவ்வளவு ஈஸி இல்லாதனால இதுல கடவுளுக்காகவே உயிர் துறந்த துறவிகள் சிலரோட உடலால் செய்யப்பட்ட சிலைகள் மட்டுமே கோவில்ல வச்சு வழிபடுறதா சொல்லப்படுது.